இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 12வது வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, சிறையிலிருந்து பேதுரு விடுதலையாகணுங்கிறதுக்காக இரவில் சபையினர் கண் விழித்து ஜெபம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பேதுரு அங்கே வருகிறான். ஜெபிக்கும்படி அவங்க கூடியிருந்த வீட்டின் கதவை அவன் தட்டுகிறான். இது எவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு அற்புதம்! அவங்களுடைய ஜெபத்துக்கு அங்கே உடனே பதில் கிடைத்தது. ஒரு தேவதூதன் சிறைக்குள் இருந்த பேதுரு கிட்ட வருகிறான். பேதுருவின் கைகளில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் முறிந்து விழுகிறது. 16 போர் சேவகர்களின் காவல்களையும் தாண்டி, சிறைச்சாலையின் இரும்பு கதவுகளையும் தாண்டி தேவதூதன் அவனை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வருகிறான். சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த மனிதர்கள் நம்மளை சுற்றி வாழ்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் வழி விலகி சென்றிருக்கலாம். சரியான தீர்மானங்கள் எடுக்காததுனால அந்த விளைவுகளை சந்திச்சிருக்கலாம். நீங்கள் மிகவும் நேசிக்கிறவங்க தவறான பழக்க வழக்கங்களோடு போராடிக்கிட்டு இருக்கலாம். கேடாய் முடியக்கூடிய கூடா நட்பில் அவங்க சிக்கி இருக்கலாம். நீண்ட காலம் ஆகியிருந்தாலும் மாற்றங்கள் நிகழ்வதற்குரிய அறிகுறி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்துறாதீங்க. தேவன் இரக்கங்களால் நிறைந்திருக்கிறாரு. உங்கள் ஜெபங்களின் காரணமாக அவர்களுடைய சங்கிலிகளை உடைத்தெறிவார். கட்டப்பட்டிருக்கிற ஒருவருக்காக நீங்கள் திறப்பில் நிற்க முடியும். உங்கள் நண்பர் தவறான பழக்கத்திலிருந்து, உங்கள் பிள்ளைகள் தவறான பழக்கத்திலிருந்து விடுதலை பெறணுங்கிறதுக்காக அதை குறித்தே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காமல் அவங்களுக்காக ஜெபிங்க. உங்களுடன் வேலை பார்க்குற ஒருவர் எப்போதுமே உங்கள் மீது கோபப்படுகிறாரு, அவருக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, சதா காலமும் கடுமையாக விமர்சித்து கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு அவரை குறித்து புலம்புறதுக்கு பதிலாக அவருக்காக ஜெபியுங்க. திடீர்னு சங்கிலிகள் உடைந்து கலன்று விடுவதற்கு உங்கள் ஜெபம் ஒரு கிரியா ஊக்கியாக இருக்க போகுது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிரியை செய்ய போகிறோமைக்காக நன்றி ஏசப்பா. இதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறோம் அப்பா. அமேன். எப்படி பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டானோ, அமேன், அதே மாதிரி எங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்பா, எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் கட்டுண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக அப்பா, கெட்ட உணர்வுகளுக்கு அடிமையாக அவங்க எல்லாரும் இன்றைக்கு விடுதலை ஆகணும்ப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையில் எங்களை சுற்றி வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தில் நாங்கள் அவர்களை மூட முடியும்ப்பா. அமேன். அவங்க மீது விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேச முடியும்ப்பா. அமேன். உமக்குள்ள விடுதலை கண்டடையும்படி அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கட்டுண்டவர்களை அப்பா விடுதலை செய்வதற்காகவே இந்த மண்ணுலகுக்கு வந்த நீங்கள் அப்பா, இன்றைக்கு கட்டுண்டவர்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் விடுதலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அப்பா உம்முடைய நன்மையை சுதந்திரிப்பார்களாகப்பா. ஹலலூயா, ஹலலூயா. எத்தனையோ முறை முயற்சி பண்ணியும் அப்பா இந்த பழக்கத்திலேருந்து வெளியில் வர முடியலையே. என்னுடைய நேரம் எல்லாம் இதில் விரயமாகுது. என்னுடைய உடல் சரீரம் பலவீனமாகுது. ஆனால் கூட இதை விட்டு என்னால் வெளியில் வர முடியலேன்னு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. அமேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, உம்முடைய ஆவியினால் இது கூடுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் சுயத்தினால் இத்தனை நாட்களாக நாங்கள் போராடி பார்த்தோம், ஆனால் எங்களால் விடுதலை ஆக முடியலப்பா. விடுதலை ஆக முடியலப்பா. இன்றைக்கு முழுவதுமாக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கும்
கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரால் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும்ப்பா. ஆமேன். ஆவியானவரால் மட்டும்தான்ப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்க முடியும்ப்பா. சில காரியங்களை வாழ்க்கையிலிருந்து விடணும்னு நினைக்கிற பிள்ளைகள் அப்பா மனசார விடணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது அவங்களால் அதை விட்டு விலக முடியாதபடிக்கு மறுபடி பிசாசு விழுந்து போக செய்கிறானப்பா. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க ஏசப்பா. அமேன். ஜீவனையே கொடுத்த தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன்? அமேன். அவர் என்னை படைத்ததன் நோக்கம் என்ன? நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன்? என் வாழ்க்கையை இப்படி திசை திருப்பி என்னை இப்படி ஆளுகை செய்யும் பிசாசிலிருந்து தேவன் இன்றைக்கு எனக்கு விடுதலை கொடுக்கட்டும்னு ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அப்பா உம்மை நோக்கி கூப்பிடணும்ப்பா. அமேன். அறிக்கை செய்யணும்ப்பா. இந்த பிள்ளைகளுக்குள்ள நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. நன்றியப்பா. இத்தனை காலமாக இவங்களை ஆளுகை செய்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு அப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நடத்தட்டும்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. இவர்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும்ப்பா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நாங்கள் எப்போதும் புகழ்ந்து பாடணும் ஏசப்பா. எப்போதும் அவருடைய மகிமையை அப்பா நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏசப்பா. அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பரிசுத்தருங்கிறத எங்கள் நாவில் எல்லா நேரமும் இந்த துதி இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏசப்பா. எங்களை படைத்ததன் நோக்கம் இதன் மூலமாக நீங்கள் எங்களை நிறைவேற்றுவீங்க ஏசப்பா. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறமைக்காய் நன்றி. அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுகிறமைக்காய் நன்றி. தலைமுறையாக வருகிற சாபங்கள் நீக்கப்படுகிறமைக்காய் நன்றி. இந்த பிள்ளைகளை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது இந்த பிள்ளைகளை விட்டு விலகுகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். விசுவாசிகளுக்கு நீங்கள் கொடுத்த அதிகாரத்தினால சொல்லுகிறோம் அப்பா. கரங்களை வைக்கும்போது சொஸ்தமாவாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாகப்பா. காலங்காலமாக கட்டி வைத்திருக்கிற வியாதிகள்லேருந்து அப்பா சுகர், ப்ரெஷர், கேன்சர், கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, அப்பா ஸ்ட்ரெஸ்ஸு, எந்த விதமான நோயாக இருந்தால் கூட இந்த கட்டுகள் இப்பொழுது அவிழ்ந்து போவதாக. ஆமேன். அப்பா நீங்கள் விடுதலை கொடுங்க ஏசப்பா. எத்தனை அடுக்கு காவல்கள் அப்பா, இரும்பு கதவுகள் முறிக்கப்பட்டு பேதுருவை நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது விடுதலை செய்யப்படுவார்களாகப்பா. ஆமேன். அவர்களை கட்டுண்ட அத்தனை விஷயங்களும் இப்பொழுது இல்லாமல் போவதாகப்பா. இரும்பு கதவுகள் முறிக்கப்படட்டும் ஏசப்பா. நன்றியப்பா. கடன்கிற கட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருக்கும் இப்பொழுது விடுதலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. இப்பொழுதே இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. இருதயத்தில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகட்டும். என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார், நான் என் தேவனுக்கு என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன்னு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது தீர்மானம் எடுக்கட்டும் ஏசப்பா. விழுந்து போக செய்கிற பாவங்கள் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. முழு முதற் அன்பு அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உண்மை மாத்திரம் அன்பு செய்ய வைங்க ஏசப்பா. ஆமேன். இந்த பிள்ளைகளை இப்பொழுது அப்பா நீங்கள் சுகமான தூக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.